240 எம்பிக்களை உடைய பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுவது சட்டப்படியான மரபு. அது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதற்கான ஆணையை இன்றே பிறப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் தங்களது ஆதரவை மற்றும் 13 சுயேட்சை எம்பிக்களும் தங்களது ஆதரவை அரசுக்கு அளிப்பதாக அறிவித்துவிட்டனர். இதனால் 272 என்ற அறுதி பெரும்பான்மையை மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதால் தனி பெரும்பான்மை பெற்றுள்ள அதிக எம்பிக்களை உடைய பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்குமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எந்த நேரமும் அழைப்பு விடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று குடியரசுத் தலைவரை சந்தித்து 17வது மக்களவை கலைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவியை ராஜினாமா செய்து இப்போது காபந்து பிரதமராக 3 நாட்களுக்கு நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையான ரெய்சினா ஹில்ஸில் 3 நாட்களுக்கு பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி பதவியேற்பு நடைபெறும் என்று நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் முதன்முறையாக கூட்டணி அரசு அமைக்க இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 12 எம்பிக்களை உடையதால் முக்கிய துறைகள், நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவி மற்றும் பீகார் மாநிலத்திற்கு 6 மாதத்திற்கு முன்பே தேர்தலை நடத்த வேண்டும், மாநிலத்தின் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்ட நிதி ஒதுக்கீடு என பல்வேறு நிபந்தனைகளை ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் நிதிஷ்குமார் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் நிதிஷ்குமாருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் ஆதரவுடன் தான் அங்கு அவர் முதலமைச்சராக பீகாரில் பொறுப்பு வகித்து வருகிறார். மற்றொன்று 16 எம்பிக்களை உடைய அதிக எம்பிக்களை உடைய ஆந்திராவில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள சந்திரபாபு நாயுடு முக்கிய இலாக்காக்களை மத்திய அமைச்சரவையில் அவர் கேட்பதாக கூறப்படுகிறது. 2 அமைச்சர்கள் 2 இணையமைச்சர்கள் எங்களுக்கு தேவை என்று அவர் நிபந்தனை விதித்திருப்பதாகவும், ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு வளர்ச்சி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், புதிய தலைநகரத்தை நிர்மாணிக்க உதவ வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவரும் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசமும் ஆதரவு கடிதங்களை பிரதமர் அந்த நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் வழங்கிவிட்டார்கள். இதனால் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அரசு அமைவது உறுதியாகிவிட்டது. ஆனால் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு என்ன கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மக்களவை சபாநாயகர் என்ற பதவியானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. கூட்டணி அரசில் மக்களவை சபாநாயகராக இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளை உடைப்பதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட முடியாது. அந்த இடத்தில்தான் செக் வைத்திருக்கிறது ஐக்கிய ஜனதா தளம். கட்சியை உடைத்து எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்வது, கட்சி எம்பிக்களை தங்களது பக்கம் கொண்டு வருவது ஆகிய உத்திகளை பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளில் பலமுறை நிகழ்த்தி காட்டிவிட்டது. அது மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்ததாகட்டும், தேசியவாத காங்கிரஸை 2ஆக உடைத்ததாகட்டும், இதுபோல வடகிழக்கு மாநிலங்களில் அனைத்து கட்சிகளையும் உடைத்ததாகட்டும், இதுபோல பல்வேறு கட்சிகளை தமிழகத்தில் அதிமுகவை சிதறடித்ததாகட்டும் என பல்வேறு மாநிலங்களில் அந்த கூட்டணி கட்சிகளை உடைத்து இணைப்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு நவீன அரசியல் உத்தி. அந்த உத்தியை பயன்படுத்தாமல் தடுப்பணை போடுவதற்காகத்தான் மக்களவை சபாநாயகர் பதவியை ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் நிதிஷ்குமார் கேட்பதாக கூறப்படுகிறது. இதே போல சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே அவரது மாமனார் NT ராமராவின் முதுகில் குத்தி அந்த கட்சியை கைப்பற்றியவர். பலமுறை பிரதமர் பதவிக்கு ஒருங்கிணைப்பாளராக அவர் 90களில் இருந்தவர். இதனால் பழுத்த அனுபவம் கொண்ட சந்திரபாபு நாயுடுவும் கூட்டணிக்கான நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். இப்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐக்கிய ஜனதா தளத்தையும் தெலுங்கு தேசத்தையும் சமாளிப்பது மட்டுமல்ல, சிராக் பாஸ்வான் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் குமாரசாமி நாயுடு, தேவகவுடா முன்னாள் பிரதமர் உள்ளிட்ட பழுத்த அரசியல்வாதிகள் மற்றும் கூட்டணி அரசு மாநில அரசியலில் மிகுந்த அனுபவம் பெற்றவர்கள் இப்போது கூட்டணியில் இருப்பதால் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோர் கூட்டணி ஆட்சியை அமைப்பதில் பல்வேறு விதமான நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த புதிய நிபந்தனைகளால் எவை ஏற்கப்பட போகின்றன, எவை மறுக்கப்பட போகின்றன என்பது அடுத்த ஓரிரு நாட்களில் தெரிய வரும். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.